வணக்கம் மக்களே, இன்றைக்கி கடம்பா எப்படி க்ளீன் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் கடம்பா வாங்கிட்டிங்கன்னா கஷ்டப்படாதீங்க, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடம்பா பார்க்க ஆட்டோபஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கடம்பா கீழே இருக்க இந்த உடம்பு கண் அதை எடுத்துருங்க, அந்த பகுதியை. அதுக்கப்புறம் இந்த குச்சி இருக்கும், இந்த குச்சியும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. இப்படின்னு இழுத்தானே வந்துடும். இது சுடு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. பச்சை தண்ணியில் போட்டு எடுத்தானே அது அழகாக வந்துடும். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இது உள்ளே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்துடணும். உள்ளே ஏதாவது ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துருங்க. அதேமாதிரி எல்லா கடம்பாலையும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத பிச்சு இழுத்து வெளியே போட்டுடணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க இந்த குச்சி ஒயிட் ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துடணும். வெளியே எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தோலை பிச்சிடுங்க. தோலெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துருங்க எல்லா இடத்துலையும். இப்போ இந்த கடம்பா பார்த்திங்கன்னா பார்க்கவே அப்படியே ஆட்டோபஸ் மாதிரி இருக்குது. கால்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத வந்து பிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கண் பகுதி இருக்குது பாருங்கள், அதை நம்ம தொடவே கூடாது. அதை எதையும் பண்ணாதீங்க, இல்லைன்னா பிளாக் கலராக மாறிடும். இதெல்லாம் பிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்டை பகுதி இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோபஸோட மண்டை பகுதி, அதை வந்து அருவமனையில் நம்ம எடுத்துடலாம் தனியாக. அது நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற பகுதி அப்படியே தோல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, ஸோ நான் அதை அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு கடம்பாவில் பெரிய கடம்பா, அதுலேயும் அதுமாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஊக்கி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க தோலை எடுத்துகிட்ருக்கேன். அதேமாதிரி எல்லா கடம்பாவும் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ளீன் பண்ண கடம்பாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீசஸாக. இதில் என்ன பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் பீசஸ் தான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடம்பாவை வந்து சமைக்கும் போது அதாவது எறாவை சமைச்சா எப்படி சின்னதாக சுருங்கி வரும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இதை எந்த சைஸில் போடுறீங்களோ அதே சைஸில் இருக்கும். லேசாக தான், கொஞ்சம் தான் சுருங்கும், ரொம்பலாம் சுருங்காது. கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடம்பாவை க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டுட்டு முதல்ல ஒரு பெரட்டிடணும் மஞ்சள் பொடியில் போட்டு. அதுக்கப்புறம் தண்ணியை போட்டு அலசணும். அலசி எடுத்துக்கோங்க, ஒரு அலசி இல்லை 2 அலசிக்கிட்ட எடுத்துக்கோங்க அலசி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். டடா, கடம்பா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் கடம்பா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பை பாய்.